Smoking and consumption of alcohol is injurious to health. என்ன இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஸ்ரீதர், ஸ்ரீ ஸ்ரீ Sir, it's processing. Sir, you made it, sir. Yeah. என்ன பேச மாட்டேங்கிறான்? சொல்டா. Hey brother, how are you? எதுக்குடா கால் பண்ண? சீக்கிரம் சொல்டா. ஓ ஓகே ஓகே ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயம் பிரதர். என்ன உன் அப்பா செத்துட்டானா? வாய்க்கொள்டா டேய், இது எனக்கு சந்தோஷமான விஷயம். உன் சந்தோஷம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ திரும்பவும் தோத்துட்ட பிரதர். நான் தோத்தேனா? எதுலடா? எதுல? நம்ம கடைசி ஒரு பெட் வச்சோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கு? தோத்தியா தோத்தியா போடா, அப்படியே போடா, கிரவுண்ட் விட்டு போடா. அவன் மாஸ்டர் மைண்ட்ல ஸ்ரீ கிட்ட பலிக்காதுடா. இந்த பெட்ல வேணா நீச்சு வச்சிருக்கலாம்,
இன்னொரு பெட் வச்சுக்கலாமா? எத்தனை தடவை தான் நானும் தோத்தவங்க கூடயே பெட் கட்டுறேன். கடுப்பேத்துறோம். இந்த பெட்டில் மட்டும் நீ ஜெயிச்சிட்ட. உன் காலில் விழுந்து நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். என்ன பெட்? அவள் யாருன்னு தெரியுதா? இவ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு சந்தியா தானே? அவள் தான் பெட். சூப்பர் பெட்டு. இப்பவே தெரியுது நான் தான் ஜெயிக்க போறேன்னு. நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்ச மாதிரி தான். இப்படியெல்லாம் சொல்லி உன் மனசை தேத்திட்டாதான் உண்டு. சாரி கௌதம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா சந்தியா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா, நாளைக்கு நான் மும்பை போகிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சொல்ல கௌதம். நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை. கிரேட். ஸோ இனிமேல் நீ என்னை தான் லவ் பண்ணுற. என்ன அவன் இப்படி சொல்கிறா? ஹேவ் யூ காட் இட்? இனிமேல் என்னை தான் லவ் பண்ணுற. மைண்ட் இட். இந்தாம்மா. வேற என்னம்மா சொன்னான்? இதான் அங்கிள் சொன்னான். அவன் எப்பவுமே அப்படித்தாம்மா. அப்படியே அவங்க அம்மா மாதிரி. அன்னைக்கு ஸ்ரீ அவங்க அம்மா அடிச்சிட்டா. ஏண்டி அடிச்சேன்னு அவங்க அம்மாவை ஒரு கோபத்தில் அடிச்சிட்டேன். அதுக்கு போய் அந்த பைத்தியக்காரி சூசைட் பண்ணிக்கிட்டாமா. அன்னையிலேருந்து ஏதோ நானும் ஸ்ரீயும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை கொன்னுட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான் கௌதம். சின்ன வயசில் ஸ்ரீ கிட்ட பெருசாகி என்னவா வருவேன்னு கேட்டா, நான் உங்களை மாதிரியே வருவேன்ப்பான்னு சொல்லுவான். அதே கேள்வியை கௌதமிட்ட கேட்டால் பெரிய சயின்டிஸ்டாக வருவேன்னு சொல்லுவாம்மா. நல்ல விஷயந்தான், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் பாரு. அங்கே தான் அவங்க அம்மாவோட கேரக்டர் அப்படியே இருக்கு. காரணம் என்னன்னா, சயின்ஸில் ஒரு பதில் தெரியலேங்கிறதுக்காக டீச்சர் இவனை அடிச்சிட்டாங்களாம். அதனால் இவன் பெரிய சயின்டிஸ்டாக வரணும்னு எய்ம். இவ்வளோ நாளாக என்னையும் ஸ்ரீயும் விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ தான் அவன் மும்பை போயிட்டானே, அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அதுவே போதுமா. டேய், லைனில் தானே இருக்க? ஆமாம், அந்த பெட்டா? அதுக்கு என்ன? கொஞ்சம் உன் மெயில் ஓப்பன் பண்ணிப்பாரு. சந்தியா எப்படா உன்னை லவ் பண்ணா? அப்படி கேளு, நான் சொல்லிடுவேன். அப்புறம் நீ குழந்த மாதிரி அழுகக்கூடாது. ஒரு பொறம்போக்கு முதல்ல சரக்கு. ஹலோ, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேங்க. சொல்கிறது கேளுங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், வெட்டியாக தானே இருக்க, அப்புறம் என்ன போல பிஸியாக இருக்குன்னு சொன்ன? டேய், வெட்டியாக இருந்தாலும் 4 பேத்துக்கு முன்னாடி பிஸியாக இருக்க மாதிரி காட்டணும்டா. அப்போ தான் 4 பேராவது நம்மளை மதிப்பாங்க. நீ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் ஒரு பொழப்பு.
டேய் ஐடியா மணி அழகராஜா அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்கடா. ஏண்டா சந்தியா கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா கேட்டேன்ல, என்னடா ஆச்சு? ஐடியா இருக்கு, பட் ஸ்பாட் சரியில்லை. வேற ஸ்பாட் போகலாம். அண்ணா 2 ஆப்பிள் ஜூஸ்ண்ணா. ஆப்பிள் ஜூஸ்? நான் 2ல் 1 2/1. டேய் இதுதான் உங்க பிளானா? ஐடியா ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வேணாமா? ஐடியா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபஸ்ட் நான் ஸ்ட்ராங் ஆகணும்டா. சரி அதனால 2/1. ஐடியா மணி ஸ்பெஷல் இப்போ வரும் பாரு. தேங்க்யூண்ணா. கண்ணை வைக்கிறா நீ. டேய் முடிஞ்சிருச்சுடா, இப்போ வச்சு ஐடியா சொல்றா. முடிஞ்சிருச்சா அண்ணா? டேய் நான் நீங்க பில் கொண்டு வாங்கண்ணா. இப்பயாச்சும் ஐடியா சொல்றான். இது ரொம்ப பழைய ஐடியாவா இருக்குடா. இன்னொரு ஐடியா இருக்கு, பட் வேற ஸ்பாட் போகலாமா? இல்ல மச்சான், இந்த ஐடியாவே நல்லா இருக்கு, நான் இதவே ட்ரை பண்றேன். சரியா? உஷார் ஆயிட்டான்டா. பில் என்னடா பில் 400 ரூபா வந்திருக்கு. அவன் லவருக்காக தாஜ்மஹால்லாம் கட்டுறான். ஆஃப்டர் ஆல் உன்னுடைய லவ்வுக்காக பில்லை கூட கட்ட மாட்டியாடா? கட்டுறேன்டா. ஹாய் சந்தியா. ஹாய். சந்தியா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் சொல்லு, டைம் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சந்தியா லவ் யூ சந்தியா. சும்மா விளையாடாதடா. ஏய் சந்தியா சீரியஸா ஐ லவ் யூ சந்தியா. ச்சே. டேய் என்னடா நீங்களுமா? என்னடா லவ் ஓகே ஆச்சு போல, என்ன ட்ரீட்டா? ஆமா நீங்க கொடுத்தீங்க பாரு ஒரு ஐடியா. சக்சஸ் தானே. தண்ணி 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 உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவிரா. ஏய் என்னதானே நடந்துச்சு முதல்லன்னு சொல்றா. டேய் இந்த முதல்ல இல்லடா. ப்ராப்ளம் என்னடா? அங்கே போனதில் என்னாச்சு? ச்சே. என்ன கலர் ரோஸ் கொண்டு போய் நிட்டின? ரெட் ரோஸ் மச்சான். டேய் கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா, நீ தப்பாக போய் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க. என்னடா சொல்ற? சந்தேக் பிடிச்சது எல்லோ கலர் தான். நீ ரெட் கலர் கொண்டு போய் நிட்டினா எப்படா ஓகே ஆகும்? சரி இப்போ என்ன பண்ணலாம்? நாளைக்கு இதே பிளானை ஒர்க் அவுட் பண்ணு, பட் இந்த கெட்டப்பில் இல்லை, வேற கெட்டப்பில். ஜெயஸ்ரீ இன்னைக்கு எப்படி ஓகே ஆயிரும். குஜால் தான். என்னது? செகண்ட் ப்ரொபோஸ் பண்றேன்ல, அதான் டபுள் ரோஸ். உனக்கெல்லாம் எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாதா? திருந்தவே மாட்டேன். ச்சே. எவ்வளோ சந்தியா இந்த ரோஸ் வச்சு வாங்கிட்டு போ. சந்தியா 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 சந்தியா. ஹலோ சந்தியா, என்ன நீயே எனக்கு கால் பண்ணியிருக்க? ஸ்ரீ, ஆ நான் மீட் பண்ணணும். இதோ உடனே வரேன்.
ஹாய் சிந்தியா, என்ன வர சொல்லியிருந்த? இல்லை ஒன்று சொல்லணும். சொல்லு, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தேன். சரி நானும் சொல்லு. இப்பெல்லாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன சொன்ன? இல்லை சொல்லு. நானும் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒண்ணு கண்ணு முன்னே வந்து நின்னு அவ காதல் செய்ய ஓகே சொன்னா எந்த நெஞ்சம் என்ன சொல்லும். எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒண்ணு கண்ணு முன்னே வந்து நின்னு அவ காதல் செய்ய ஓகே சொன்னா எந்த நெஞ்சம் என்ன சொல்லும். ஓ ஓ ஓ ஓ தூக்கி விட்டு கண்ணும் கண்ணும் பேசிக்கிட்டு வண்டியில கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி காட்ட போறேன். ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு பொண்ணம் மட்டும் நினைச்சுக்கிட்டு வெட்டி கதை பேசி பேசி போனதில்லை ஏத்த போறேன். ஏத்த போறேன், காட்ட போறேன், பேச போறேன், பார்க்க போறேன். அப்பாவுக்கும் ஓகே, எங்க அப்பாவுக்கும் ஓகே, அடி நமக்கு இல்ல கேப்பே கேப்பே. நீயும் நானும் சேர்ந்தா சோறு, நீ இல்லாட்டி லைஃப் போரு. எம சுகரே இல்ல காஃபி போல, ஃபிகரே இல்ல லைஃப் தொல்ல. எல்லா பொண்ணும் உன்னாட்டம் இல்ல, நீயும் நானும் காதலின் சொல்ல. முளைச்சு பாக்குது என் நைட்டு, எனக்கு தானே நீ சைட்டு. My love, 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 my love. எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒண்ணு கண்ணு முன்னே வந்து நின்னு அவ காதல் செய்ய ஓகே சொன்னா இந்த நெஞ்சம் என்ன சொல்லும். ரப்பப்பப்பா என்ன சொல்லும். சொல்லும் என்ன சொல்லும், பாடச் சொல்லும். சொல்லும் சொல்லும் என்ன சொல்லும், பாடச் சொல்லும். Oh my sweetie, oh my beauty, oh my naughty, oh my beauty. Rata 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 rata. எனக்கு பிடிச்ச பொண்ணு பொண்ணு கண்ணு முன்னே வந்து நின்று அவ காதல் செய்ய. ஏன்டா ஆடு சிக்கிருச்சு. டேய் ஸ்ரீ, உனக்காக ஸ்பெஷலாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்டா. பட் இந்த ஸ்பாட் சரியில்லை, வேறு ஸ்பாட் போகலாமா? நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி டூயட்டே பாடி முச்சாச்சுடா. உங்கள் சகவாசமே எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு போங்கடா. சரி கௌதம், கடைசியாக உனக்கு எனக்கு ஒரு பெட். யார் சாக போகிறாங்க? இந்த பெட்டில் வேணா நான் உனக்கு விட்டு கொடுத்துட்றேன்.
போச்சு, எல்லாம் போச்சு. சந்தேகம் எனக்கு இல்லை. நான் தோத்துட்டேன். ஏய் சீ, அழுகிற நிப்பாட்டுறா. ஏய் யாரா நீ? உன்னோட வெல்விஷர்றானா? சரி, விஷ் பண்ணிட்டு சீக்கிரமா போ. என்னாச்சு? சந்தியாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? அவதான் என் தம்பியை லவ் பண்றாள். லவ் பண்ணா? ஓ, உன் தம்பின்னு பார்க்குறியா? சென்டிமெண்ட்? நான் சின்ன வயசுல இருந்த என் அப்பாவும் என் தம்பியும் தான் என் எதிரி. அப்புறம் என்ன? ஜஸ்ட் பிளான் வித் யுவர் மாஸ்டர் மைண்ட். பிளான்? Plan starts now. ஸ்ரீ யாருன்னு பாருப்பாங்க. உள்ளே வரலாமா சார்? வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் ஸ்டெட் கவுன்சிலேருந்து வரேன் சார். ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பிளட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்க வாலண்டியர்ஸ்க்காகவும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக அந்த உங்கள் நேம் கூட கொடுக்கலாம் சார். ஏழை குழந்தைகளுக்கு தானே? ஆமாம், தாராளமாக செய்யுங்க. பேர் வேணால் எழுதிக்கிங்க. நேம் சார்? சுப்பிரமணியம். ஏஜ் 52. ஓகே. நம்ம மகன் இருக்கிறாரு, அவர் பேரை எழுதிக்குங்க. என் நேம் ஸ்ரீதர். ஏஜ் 24. ஓகே சார். சார் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக பிளட் டெஸ்ட் வேறு பண்ணித்தரோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் அதுவும் பண்ணித்தரோம் சார். தாராளமாக பண்ணிக்கலாம், உட்காருங்க. ஓகே சார். ஏய், நேற்று நம்ம மீட் பண்ணோம்ல, அதே இடத்துல மீட் பண்ணோம். சாப்பிட்டியா? ஒரு நிமிஷம் இரு. யா கம்மிங். அப்புறம் கூப்பிட்றேன் சார். வாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? வாங்க வாங்க உட்காருங்க. ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். இது உங்கள் ரிப்போர்ட் சார். இது அப்பாவோட ரிப்போர்ட். ரிப்போர்ட் படி அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். பட் உங்களுக்கு தான். என்னாச்சு? இல்லை, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். உங்கள் பிளட்டில் WBC கம்மியாக இருக்குது. அதுக்காக எங்கள் டாக்டர் வந்து இந்த மெடிசன் உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்தாங்க சார். இது எப்போங்க சாப்பிட்ணும்? நைட் தூங்க போகிறக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இதெல்லாம் க்யூர் ஆயிடும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பயப்படாதீங்க. எப்பாச்சும் பெட் வேணும்னா சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பாக சார். சார் நான் அப்படியே கிளம்புறேன் சார். ஓகே. தேங்க்யூ. ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்துட்டேன். என்ன இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான்? ஸ்ரீதர், ஸ்ரீ ஸ்ரீ ஹலோ. என்ன உன் பையன் உன்னை மாதிரியே மாறிட்டானா? ஹலோ, யாருங்க? சந்தியா, நான் தான் ஸ்ரீ பேசுகிறேன். ஸ்ரீ, என்னடா நியூ நம்பர்? சந்தியா, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1:45க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கு. நம்ம 2 பேர் சென்னை போகிறோம். என்னாச்சு ஸ்ரீ? அப்பா திடீர்னு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதான். ஐயோ. சந்தியா, லிசன், இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் கேட் இருக்கா? ஆமா இருக்கு. அதில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கா? இருக்கே. அதை ஓப்பன் பண்ணிப்பார், ஒரு சிம் கார்டு இருக்கும். எப்படிடா? அப்புறம் என்னோட பேசிகிட்டு இருக்க இந்த கால் கட் ஆனதும் நீ உடனே இந்த சிம் கார்டை உன் மொபைலில் போட்டுக்க. ஓகே சந்தியா, 1:45க்கு கோச் நம்பர் S2 கிட்ட வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். ஓகே.
கேமரா ஆக்ஷன். இங்க பாரியா ஏங்க கேமரா நீ கொடுத்துறாதீங்க. ரோலிங் ஆக்ஷன். ஐடியா இருக்கு. ஸ்பாட் சரியில்லை. யாருங்க இது? கட் ஆக்ஷன். ஏங்க அவன் லவர்க்காக தாஜ்மஹால் கட்டுறான். ரோலிங் ஆக்ஷன். அவன் லவர்க்காக தாஜ்மஹால் கட்டுறான்டா. ஆஃப்டர் ஆல் ஒன்னும் லவர்க்காக கட்ட மாட்டேன். தாஜ்மஹால் கட்ட மாட்டேன். கட் ஃப்ரீஸ். கேமரா பக்கத்துல கட் சொன்ன லைட் இருக்கு. 10 இருக்கு. ஸ்டாண்ட் தெரியுது. நேரா வராங்க. ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து பண்றதுங்க. ஸ்ரீ உனக்கு ஸ்பெஷலா ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. ஜெய் ஸ்ரீ. சரி கொஞ்சம் 2 ஸ்டெப் நடந்து வாங்க. ரோலிங் வாங்க. ஜெய் ஸ்ரீ உனக்கு ஸ்பெஷலா ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. சொல்லுங்க. ஸ்பாட் சரியில்லை. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. ஆரம்பிங்க. ரோலிங் ஆக்ஷன். அவன் எப்பவுமே அப்படித்தான். அவங்க அம்மா மாதிரியே அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சார்